ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்க. என்ன தொந்தரவு தாத்தாவுக்கு? அவர் கை கால் வலி வலி. புரியல. கை, கால் வலி மட்டும் இருக்கா? கை கால் வலி மூட்டு வலிங்க மேடம். அவரால எழுந்துச்சு நடக்க முடியல. சரிங்க. மூட்டுல வீக்கம் ஏதாவது இருக்குங்களா? ஆமாங்க மேடம். இந்த முட்டிக்கிட்ட மட்டும் தான் மேடம் வலி இருக்கு. சரி, ஓகே. நடக்கிறாரா? ஓரளவுக்கு வீக்கத்தோட நடக்கிறாரா? அது 2 ஆளு புடிச்சிட்டு தான் மேடம் நடக்கிற மாரி இருக்கு. சரி, ஓகே. எங்கேருந்து பேசுறீங்க சார்? நாங்க சேலம் மேடம். சரி, இந்த மாதிரி வலி வர்றது, வீக்கம் வர்றது வந்து தேய்மானத்தின் காரணமா தான் வரும். 60 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு இயல்பாவே மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் வந்து ஒரு 40 வயதுக்கு மேலே வந்து இருக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து மூட்டு எலும்புகள்ல வந்து வலி வருது, தேய்மானம் வருது அப்படின்னா தான் அந்த இடத்துல வந்து வீக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு 40 வயது நெருங்கும் போதே எல்லாருக்குமே வந்து கால்லையோ கையிலையோ வந்து அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். கால்சியம், மினரல்ஸு, விட்டமின் டி இந்த மாதிரி வந்து சத்துக்கள்லாம் குறைய ஆரம்பிக்கிறதுனால எலும்புகள் வந்து அதோடைய திடத்தன்மையை வந்து இழந்துரும். அப்போ ரொம்ப உள்ளீடான ஒரு தன்மையை ரொம்ப லேசாக வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த எலும்புகள் வந்து சீக்கிரமாகவே தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலோ இல்லை ஏதாவது வெயிட் தூக்குறாருனாலோ இல்லை மாடிப்படி அதிகமாக ஏறி இறங்குறாருனாலோ சீக்கிரமாக வந்து அந்த எலும்புகளுடைய தேய்மானம் வந்து வர ஆரம்பிச்சிடும். 60 வயதுக்கு மேலே ஆகுதுன்றதுனால அதோட தேய்மானம் மூட்டு எலும்புன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஃபுல் பாடி வெயிட்டையும் தாங்கிறது நம்மளுடைய மூட்டு எலும்பு தான். அதனால தான் மூட்டில் வந்து வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. கவலைப்பட வேண்டாம். மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிறப்பாக பஞ்சகர்மா சிகிச்சை வந்து கொடுக்குறோம். எலும்புகள் தேய்மானத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பஞ்சகர்மா சிகிச்சையில் குறிப்பாக ஜானு உஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம். மூட்டு எலும்பு தேய்மானத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சை ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் தொடர்ச்சியாக வந்து எடுத்துக்கணும். இந்த சிகிச்சை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வலி, வீக்கம் எல்லாம் 2வது நாள் 3வது நாள்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சு வலி இல்லாமல் ஒரு வாரத்திலே அவங்களால நடக்க முடியும். இதோடு சேர்ந்து உள் மருந்துகளும் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். உள் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டே வரும்போது ஜவ்வு விலகலாக இருந்தாலும் சரி, எலும்புகள் தேய்மானமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து 3 மாதம் முடியும் போது அவரால் எல்லா வேலைகளும் செய்ய முடியும். எந்த விதமான ஸ்டிக் இல்லாமலோ இல்லை வாக்கர் ஸ்டிக்கு இல்லை வீல் சேர் அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் இல்லாமல் அவரால் வந்து நடக்க முடியும். அந்தளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சையில் நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் நேரில் அவரை கூட்டிகிட்டு போங்க. சேலத்தில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு போய் அவருக்கான சிகிச்சை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைய ஆரம்பித்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவார். உள் மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சை கண்டிப்பாக எடுத்துக்கணும். நேரில் அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த பஞ்சகர்மா சிகிச்சையும் ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டு உள் மருந்துகள் ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டாருன்னா முழுவதுமாக மூட்டு வலி சரியாகி நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவார். அவரை விட ரொம்ப வயது அதிகமாக இருந்தவங்களுக்குலாம் நம்ம சரி பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அவரை நேரில் கூப்பிட்டு வந்து இந்த சிகிச்சையை எடுத்துக்கோங்க. பிற்காலத்தில் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மூட்டு வலி வராமல் பார்த்துக்க முடியும்.